அது ஒரு துணைக்கால் போட்டுங்க, மாயேஸ்வரம். ஞானகுருன்னு சொன்னா ஞானத்தை போதிக்கக்கூடிய, சிவஞானத்தை அருளக்கூடிய குருநாதர் ஞானகுரு, ஞானாசிரியர்கள். அது சிவஞான ஞானாசிரியர்கள் தான் ஞானகுரு. ஞானகுருங்கிறது வட சொல்லு, ஞான ஆசிரியருங்கிறது தமிழ் சொல்லு, அவ்வளவுதான். அதற்கு அடுத்தது ஆண்டான் அடிய. இந்த குருலிங்க சங்கம வழிபாட்டில் இப்ப அடியாறு நிந்தை கூடாது என்பதை, அதாவது இந்த அடியார்கள் என்பது சிவவேடம். அடியார்கள் என்பது சிவவேடம். இப்போ பொதுவா நாம என்ன நினைக்கிறோம் சொன்னா, சிவவேடத்துல இந்த காவி கட்டி இருக்கிறவங்க எல்லாம் வெளிப்படையா சிவவேடம் புணர்ந்ததா தெரியுது இல்லையா? காவி அணியாதவர்கள் எல்லாம் சிவன் அடியார்கள் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. காவி அணியாதவர்கள் சிவன் அடியார்கள் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. இந்த காவி எல்லாம் இடையில வந்தது. காவி வந்ததுலாம் எது? இடையில வந்தது. நம்ம என்னங்க பேண்ட் வந்த மாதிரி இடையில வந்தது எது? காவி. இப்ப பேண்ட் போட்ட அடியார்கள் கூட இருக்கிறாங்க. பேண்ட் போட்ட அடியார்கள் கூட இருக்கிறாங்க. ஏன்னா அதுவும் இடையில வந்தது தான். அதுவும் இடையில வந்தது தான். ஆகவே நாம உடையை வைத்து நாம என்ன பண்ணிட கூடாதுன்னு சொன்னா, இப்ப இவர் தான் அடியாரு, இவர் அடியாரு இல்லைன்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது. இப்போ நம்ம இங்க இவர் இருந்தாரு இல்ல, நம்ம வில்சன் அமல்ராஜ் இருந்தாரு இல்ல, அவர் என்ன காவி கட்டிட்டு இருந்தாரா, வேட்டி கட்டிட்டு இருந்தாரா? அவர் எப்பவுமே பேண்ட் தான் போட்டுட்டு இருப்பாரு. ஆனா அவர் அடியார் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இந்த பகுதியில எல்லாம் திருமந்திரத்தை உணர்த்தியவரே அவர் தானே. நம்முடைய திருமடத்துல அவருக்கு விருது கொடுத்தாங்க. நம்முடைய திருமடத்துல இந்த திருமூலருக்கான திருமந்திர விருது, முதல் அந்த விருது உருவாக்கி முதல்ல கொடுத்தது எங்க ஐயாவுக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து யாருக்கு கொடுக்கலான்னு ஆலோசனை கேட்கும் போது நாங்க தான் ஐயாவை சாமி கிட்ட இவருடைய செயல்களை எல்லாம் சொல்லி அறிமுகப்படுத்துவோம். ஆனா அவர் கிறித்தவரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னும் போது சாமி ஒரே வார்த்தை சொல்லிச்சு, கிறித்தவரா இருந்தா என்ன, திருமந்திரம் சொல்றாருல்ல, திருமந்திரத்தை பரப்புறாருல்ல, நமக்கு மதம் எல்லாம் முக்கியம் கிடையாது, நம்முடைய கொள்கையை எங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்களோ அந்த அடிப்படை தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லி பரவாயில்லைன்னு சொல்லிதான் கொடுத்துச்சு. அது 23ஆம் பட்டம். அப்போ அதை எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, கல்லாடை புணர்ந்தவர்கள், கல்லாடைன்னா காவி உடை, அதை அணிந்தவர்கள் தான் அடியார்கள், மற்றவர்கள் அடியார்கள் இல்லை என்று நாம பாகுபடுத்தி விடக்கூடாது. அதே நேரத்துல கல்லாடை அணிந்த வேடதாரிகளும் இருக்கிறாங்க. இப்ப வேடதாரிகள் யாரு, உண்மையான அடியார்கள் யாரு கண்டறியறது சிரமம் தான். அதனால அந்த பொறுப்பை நாம எடுத்துக்க வேண்டாம். அந்த பொறுப்பை நாம எடுத்துக்க வேண்டாம். பெருமான் மீது நமக்கு உரைப்பு இருந்துன்னு சொன்னா அவன் உள்ள இருந்து உணர்த்திடுவான். எப்பவுமே நமக்கு ஒரு தடுமாற்றம் வருதுன்னு சொன்னா அந்த தடுமாற்றத்துக்கு காரணம் நாம முடிவெடுக்கிறோம்னு நினைக்கிறதுனாலதான் அந்த தடுமாற்றம் வரும். அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? முயற்சி தான் நம்முடையது, முடிவு அவனுடையது. முயற்சி நம்முடையது, ஆனா முடிவு யாருடையது? பெருமானுடையது. அதுல நாம தலையிடக்கூடாது. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். ஆகவே முயற்சி அதுல மட்டும்தான் நாம முனைப்பாக இருக்கணுமே தவிர முடிவெடுக்கிறதுல நாம முனைப்பா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அவன் பார்த்துக்குவான். ஆகவே இந்த அடியார்களிடத்துல ஒருபோதும் நிந்தனை செய்யக்கூடாது. நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனாரு இந்த வண்ணானுடைய உடம்புல இருக்கக்கூடிய உவர்மண் வெள்ளையே திருநீர்னு நினைச்சுக்கிட்டாருல்ல இல்லையா? ஏன்னா அந்த வெள்ளை நிறத்தை பார்த்தோம்னா அவருக்கு எது ஞாபகம் வந்துடுச்சு? திருநீற்றின் ஞாபகம் தான் வந்தது.
என்னங்க? ஆமா, அதுதான் அந்த உணர்வு வந்துடுது இல்லையா? திருநீற்றின் வார வேடம் நினைப்பித்தீர் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த 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 தோற்றம் நமக்கு எதை உணர்த்தணும்னு சொன்னா, சிவச்சின்னங்கள் எதுவாக இருந்தாலும் எதை கண்டாலும் அந்த தோற்றம் நமக்கு அந்த சின்னத்தை, அந்த பெருமானுடைய உணர்வை அது நமக்கு உணர்த்த வேண்டும். அப்படி உணர்த்தப்படுவது தான் அடியார்களுடைய தோற்றம். அப்படி இந்த சிவனடியார்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆண்டான், அடியவரார், அடியவர், ஆர்க்கு விரோதிகள் என்று கேட்கிறார். ஆர்க்கும் அப்படின்னு இருக்கும் புத்தகத்துல, அந்த இம்மு தேவையில்லை. ஆண்டான், அடியவர், ஆர்க்கும் விரோதிகள்னா எல்லாருக்கும் விரோதிகள் ஆயிடும். ஆர்க்கு விரோதிகள், பெருமானி சிவனடியார்கள் யாருக்கும் பகைவர்? அடியார்களுக்கு இவ வேண்டப்பட்டவர் வேண்டப்படாதவர் ஏதாவது பாகுபாடு இருக்கா? இல்லையே. அதுதான் திருமூலர் கேட்கிறாரு. ஆண்டான் அடியவர் சிவபெருமானுடைய அந்த அடியார்கள் இந்த உலகத்தில் உள்ளவர்களில் ஆர்க்கு விரோதிகள், யாருக்கு அவர்கள் எதிரி, யாருக்கு அவர் பகைவர், யாருக்கு என்ன தீங்கு செய்கிறார்கள்? ஆண்டான் அடியவர் ஐயமேற்று உண்பவர், அவங்க பிச்சேந்தி உண்ணக்கூடியவர், ஐயம் ஏற்று உண்பவர். அவங்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை, அவங்களுக்கு எதுவும் பிச்சை இல்லைன்னாலும் அதை பத்தி பொருட்படுத்த மாட்டார்கள். அப்படி ஐயம் ஏற்று உண்பவர் ஆண்டான் அடியாரை வேண்டாது பேசினோர். இப்படிப்பட்ட அடியவர்களை வெறுப்போடு வேண்டாத சொற்களை எல்லாம் சொல்லி அவர்களை இகழ்ந்து பேசியவர்கள், அவர்களை இகழ்ந்து பேசியவர்கள். சில பேரை பார்க்கும் போது ஒரு வெறுப்போட பேசுறாங்க இல்லையா, வந்துட்டான் பரதேசி அப்படின்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வெறுப்பு காட்டக்கூடாது. வெறுப்பு இல்லாமல் அவர்களோடு விருப்பத்தோடு பேசுவோம். அப்படி வேண்டாது பேசினோர் அவங்களுக்கு என்ன கதி தெரியுமா? தாம் தாம் விழுவது தாழ் நரகாகும் என்று பேசுகிறார். அவர்கள் எங்கு போய் விழுவார்கள்? எல்லா நரகத்திற்கும் கீழான நரகத்துல போய் விழுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்போ அடியார்களை ஒருபோதும் நாம் என்ன செய்யக்கூடாது? நிந்திக்க கூடாது என்று சொல்லுகிறார். இப்போ ஐயம் ஏற்று உண்பவர் சொல்றாரு, ஐயம் ஏற்று உண்பவர் அப்படின்னு சொல்றாரு. வள்ளுவர் ரொம்ப அருமையா ஒரு குறள்ல சொல்லுவார். என்ன குறள் சொல்லுவாருன்னு சொன்னா, இந்த உலகத்துல பிச்சை எடுத்து வாழக்கூடிய ஒரு நிலையை உண்டாயிடுச்சுன்னு சொன்னா, பிச்சை எடுத்து வாழ வேண்டிய ஒரு நிலை உண்டாயிடுச்சுன்னு சொன்னா, அந்த நிலையை ஏற்படுத்திய பிரம்ம முதல்ல போகணும்னு, அவன் ஒழியணும் முதல்ல. யாரு? வள்ளுவர். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டீர் பறந்து கெடுக உலகை இயற்றியான். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பிச்சை எடுத்துதான் வாழ வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, இதை ஏற்படுத்திய இந்த உலக படைச்சான் பாத்தியா, யாரு? பிரம்மா. அவன் முதல்ல அவன் கெடணும், அவன் ஒழியணும். யாரு? வள்ளுவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறத்தல் என்பது, இறத்தல் என்பது ஏற்புடையது அல்ல, ஏற்புடையது அல்ல. அதத்தான் ஏற்பது இகழ்ச்சி, ஏற்பது இகழ்ச்சி. அதுக்கு அடுத்தது என்ன சொல்றா? ஐயம் எட்டு உண் அப்படின்னு சொல்ற. ஐயம் எட்டு முதல்ல ஏற்பது இகழ்ச்சின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஐயம் எட்டு உண் அப்படின்னா அப்படியே முரண்பாடா இருக்குல்ல. முதல் வரியில யாருக்கிட்டையும் நீ கையேந்தி நிக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு அது ரொம்ப கேவலம் சொல்லிட்டு, அடுத்த வரியிலேயே நீ ஐயம் விட்டு சாப்பிடு, பிச்சு போட்டுட்டு சாப்பிடுனா, கையேந்தத்துக்கு ஆளே இல்லாத போது யாருக்கு பிச்சு போடுறது? இப்ப இது கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ இந்த ரெண்டுத்துக்கு உள்ள வேறுபாடு ரொம்ப நுட்பமானது, ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு ரொம்ப நுட்பமானது.
அடியார்கள் அவர்களுக்கு அவங்க கேட்கறது பிச்சை கிடையாது. அது அது அவங்களுக்கு கொடுக்கறது நம்ம அதாவது இரத்தல் இகழ்ச்சின்னு சொல்றோம் இல்லையா, அந்த நிலை கிடையாது அவங்க. ஏன்னா அவங்களுக்கு எது மேலேயும் பற்று கிடையாது, எதன் மீதும் பற்று கிடையாது. பற்று இல்லாதவர்கள், பரத்தை மட்டுமே பற்றி இருக்கக்கூடியவர்கள், பசி வந்த நேரத்தில் யார் என்ன கொடுக்குறாங்களோ அதை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதானே தவிர அவங்க பிச்சை எடுப்பதையே தொழிலாக கொண்டவர்கள் அல்ல. பிச்சை எடுப்பதையே தொழிலாக நமக்கு அது ஒரு தொழிலாவே இருக்குது. பிச்சை எடுப்பதே தொழிலாக இருக்குது. ஏன்னா அதுக்கு இன்கம் டாக்ஸ் எல்லாம் கட்ட வேண்டியது இல்லை. ஆமா, அதனால ஆடிட்டுக்கும் போக தேவையில்லை. அதெல்லாம் என்ன இப்ப பல பேர் கோடீஸ்வரனா இருக்கிறாங்க. அது மாதிரி இப்ப இது தொழிலாக கிடையாது அடியார்கள். அப்படிப்பட்ட அடியார்களுக்கு உணவு கொடுத்து அவர்கள் பசியாறிய பின் நாம் உண்ண வேண்டும். அதான் ஐயம் இட்டு உண், ஐயம் இட்டு உண். அதனால்தான் நம்முடைய நாயன்மார்கள் எல்லாம் சிவனடியார்களாக யாராவது அவங்களுக்கு சோறு போட மாட்டோமா என்று ஏங்கி காத்து கொண்டிருந்த நிலை. சிறுதொண்டன் எல்லாம் ஆளு கிடைக்கலன்னு ஊர் ஊரா அலைஞ்சான் இல்லையா? நம்மால் எங்கேயுமே கண்ணில் பட விட்டாம எல்லாரையும் விரட்டி விட்டாரு. அப்புறம் அவரே வந்தாரு. இப்போ இது அடியார்களுக்கு போடுவது. இரத்தல்ங்கிறது இல்லையா, ஏற்பது இகழ்ச்சின்னு சொன்னா நம்மால உணவுக்கு தேவையானதை பொருள் ஈட்டிக் கொள்ள முடியும், முடியாததெல்லாம் இல்ல. அப்படி இருந்தும் கூட நாம கையேந்தி நிக்கிறோம் இல்லையா, அதுதான் இகழ்ச்சி. அதான் என்னது இகழ்ச்சி. அப்போ ஆதரவு அற்றவர்கள், கை கால் முடமாகி அதாவது உழைக்கவே இயலாத நிலையில் இருப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் கொடுக்கிறதுங்கிறது தர்மம். அவங்க கேட்கலாம், விதிவிலக்கு. ஆனா எல்லாம் இருந்தும் கேட்கறது இகழ்ச்சி. உடல் உழைப்புக்கு தயாராக இல்லாமல், உடல் உழைப்புக்கு தயார் இன்னும் உடல் ஊனமுற்றவர்கள், இந்த மாற்றுத்திறனாளிகள் கூட எல்லாரும் பிச்சை எடுக்கிறது இல்லை. எல்லாரும் பிச்சை எடுக்கிறது இல்லை. நல்லா இருக்கிறவன் மாற்றுத்திறனாளி போல நடித்து பிச்சை எடுக்கிறது வேற செய்தி. ஆமா, உள்ளபடியே இருக்கக்கூடியவர்கள் அவங்க ஏதாவது ஒரு சின்ன தொழில் செய்து அது கூட வரக்கூடிய பொருள்ல தான் அவங்க நிறைய பேர் வாழறாங்க. அதையெல்லாம் பாராட்ட வேண்டிய, இன்னும் சொல்ல போனா அவங்கள நாம உற்சாகப்படுத்தணும். அந்த மாதிரி இடத்துல நமக்கு தேவையில்லைன்னா கூட அவங்க கிட்ட இருந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி அவர்களுக்கு நாம ஒரு வாழ்வு கொடுக்கணும். அது ஏற்பதுக்கும் ஐயமிடுவதற்கும் உள்ள வேறுபாட்டை நாம புரிந்து கொள்ளணும். என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டு முரண்பட்டு நிக்கிறாங்களேன்னு சொல்லி நாம குழம்பிக் கொள்ளக்கூடாது. அடியார்களுக்கு ஐயமிடுவது என்பது பிச்சைக்காரர்களுக்கு பிச்சை போடுவதற்கும் அடியார்களுக்கு போடுவதற்கும் நிறைய வேறுபாடு உண்டு, நிறைய வேறுபாடு உண்டு. என்ன வள்ளுவரே சொல்றாரு, துறந்தார்க்கும் தூவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை என்று சொல்லுகிறார். துறவிகளுக்கு, துறவிகளுக்கு துவாதவர்களுக்கு, அவங்க துறக்கல, துறவிகள் இல்ல, ஆனா அவங்களால என்ன பண்ண முடியாது, உழைத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு திறன் இல்லாதவர்கள் அவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நாம் என்ன பண்ணணும் சொன்னா, இல்வாழ்க்கையில் இல்லறத்தில் இருக்கக்கூடிய துணையாக நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்தது, ஈசன் அடியார் இதயம் கலங்கிட தேசமும் நாடும் சிறப்பும் அழிந்திடும், வாசவன் பீடமும் மாமன்னர் பீடமும் நாசமது ஆயிடும், நம் நந்தி ஆணையே என்று பேசுகிறார். அதாவது சிவனடியார்கள் உள்ளம் எவ்வாறு எந்த வகையிலேனும் நோகுமாயின், சிவனடியாருடைய உள்ளம் எந்த வகையிலும் நோகுமாயினும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இந்த விஷயத்துல.
நாம ஒரு தவறும் பண்ண மாதிரி நமக்கு தெரியாது. ஆனா நம்மை அறியாமலே யாரையாவது நோகடிச்சிருப்போம். அது நமக்கு தெரியாது. அததான் சொல்றாரு, ஈசனடியார் இதயம் கலங்கிட தேசமும் நாடும் சிறப்பும் அழிந்திடும் என்று சொல்கிறார். அதற்கு காரணமாயிருந்த அந்த நாடு, அந்த நாட்டினுடைய சிறப்பு, அது மட்டும் இல்ல, அது அழியறது மட்டும் இல்ல, வாசவன் பீடமும் விண்ணுலக வேந்தர் இருக்கா இல்லையா, அந்த விண்ணுலக வேந்தன் ஆட்சி பீடம், இந்திரலோக பதவி, இந்திரலோக பதவி, அது மட்டும் இல்ல, மண்ணுலகத்தில மாமன்னர் பீடமும், மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசனுடைய ஆட்சியும் நாசமது ஆயிடும் நம் நந்தி ஆணையே சொல்லிட்டார். அது தேவ உலகத்தில தேவேந்திர பதவியாக இருந்தாலும் அதுவும் போயிடும். யாரு மன நோகும்படியா செய்தா? அடியார்களை நோகும்படியா செய்தா. மண்ணுலகத்துல அரசனாக இருந்தாலும் போயிடும். இப்ப ரெண்டுக்கு ரெண்டு உதாரணத்தை சொல்லலாமா? இந்த நகுலன்னு ஒருத்தன் இருந்தான். யாரு? பாண்டவர்கள் ஒருத்தன் இல்ல, அவங்களுடைய மூதாதை, அவங்களுடைய மூதாதை ஆயு என்ற அரசனுடைய பிள்ளை, புரூரவ சக்கரவர்த்தியினுடைய பேர, புரூரவ சக்கரவர்த்தியினுடைய பெயர், அதாவது சந்திரகுலத்துல வரக்கூடிய வம்சாவளி அது. அந்த நகுலன், இந்த நகுலன் சொன்னா ரெண்டுத்துக்கும் குழப்பம் வரும். நகுடன் வச்சுக்குவோம். நகுடன், அந்த நகுடன் என்ன பண்ணான்னா நகுஷன் அப்படி வச்சுக்குவோம். நகுஷன், இது எல்லாமே தமிழ்ல பெயர்க்கும் போது இந்த எழுத்து வேறுபாடு தான், பொருள் எல்லாருக்கும் ஒண்ணுதான். இந்த நகுஷன் என்ன பண்ணான்னா 100 அசுமேதையாக நடத்திட்டான். 100 அசுமேதையாக. எதுக்கு? இந்திர பதவிக்கு. இப்ப 100 அசுமேதையாக முடிஞ்ச பிறகு இந்திர பதவி வந்தாச்சு. இப்போ தேவேந்திர பதவியில அந்த பீடத்துல உட்காரணும், அந்த அரியாசனத்துல உட்காரணும். யாரு அந்த தேவேந்திரனுடைய அரியணையில உட்கார்றானோ அவனுக்கு இந்திராணி மனைவியா இருக்கும். அதான் விதி. அவங்க மாறல, அதான் விதி, அதுதான் விதி. இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த நகுஷன் 100 அசுமேத யாகத்தை நடத்தி தேவேந்திர பதவி கிடைச்சாச்சு. அவன் பதவி விட்டு விலகிட்டான். இப்ப நம்மால பதவி ஏத்துக்கிட்டு பல்லக்குல போறாரு. பல்லக்கு தூக்கிட்டு போறவங்க யாருன்னு சொன்னா சப்த ரிஷிகள். பல்லக்கு தூக்கிட்டு போறவங்க யாரு? சப்த ரிஷிகள். எவ்வளவு ஆணவம் பாருங்க. இந்த சப்த ரிஷிகளும் பல்லக்கு தூக்கிட்டு போக இவன் போறான். இப்ப அவன் சீட்ல உட்கார்ந்து அரியணையில உட்காருவதற்கு கூட அவன் அவ்வளவு வேகம் காட்டல. இந்திராணியை பார்க்கணுங்கிறதுக்கு வேகம். யார பார்க்கிறதுக்கு? இந்திராணி. அந்த காம மோகத்தின் காரணமாக அவன் என்ன பண்றான்னு சொன்னா, இந்த சப்த ரிஷிகள் தூக்கிட்டு போகும்போது அவங்கள வேகப்படுத்துறான். சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க, விரைவா போங்க, விரைவா போங்கன்னு சொல்லி. அது வடமொழியில சர்ப்ப சர்ப்ப சர்ப்பன்னு சொன்னா விரைவு விரைவு விரைவுன்னு அர்த்தம். சான்ஸ்கிரிட் வேர்டு சர்ப்பன்னா வேகமா போகும்னு அர்த்தம். இவரு இந்த மாதிரி சர்ப்ப சர்ப்பன்னு இவங்களை தூண்டிக்கிட்டே இருந்தாங்க. அகத்தியர் முனிவருக்கு கோபம் வந்துட்டு சர்ப்பமா போகணும்னு சாபம் விட்டார். என்ன போகணும்னு? சர்ப்பமா போகணும்னு சாபம் விட்டார். உடனே மலைப்பாம்பா விழுந்தான் பல்லக்குல இருந்து. பெரியவர்களை நிந்தித்ததுனால இந்திர பதவி கிடைத்தும் என்ன பண்ண முடியல? அனுபவிக்க முடியல. என்னவா வந்து விழுந்தான்? மலைப்பாங்க. அவன் என்ன எந்த வார்த்தையை சொன்னானோ அதுவாகவே என்ன பண்ணா ஆயிட்டான். இது விண்ணுலக பீடம் போயிடுச்சான், வாசவன் பீடம் போயிடுச்சான். இப்ப மாமன்னர் பீடம், மாமன்னர் பீடம். நம்முடைய இந்த மூர்த்தி நாயனார்னு ஒருத்தர் இருந்தாருல்ல, அவர் வேலை என்ன? சந்தன அரிசி கொடுக்கிறது. எங்க? மதுரையில இல்லையா?
இவர் சந்தனம் அரைக்கிறதுக்கு சந்தன கட்டை தேவை. அந்த கல்லு மேல இவர் என்ன பண்ணுவாரு, அந்த கட்டையை வச்சு அரைப்பாரு. அந்த அரசன் பார்த்தான், அவன் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு அவனுக்கு ஒப்பு இல்லை, அவன் வேற்று மதத்தை சார்ந்தவன். அதனால என்ன பண்ணான்னு சொன்னா, இவர் பல வகையிலே இடையூறு கொடுத்து பாக்குறான். இவர் எப்படியாவது எங்கேயோ ஒண்ணு தேடி பிடிச்சு கொண்டாந்து என்ன பண்ணுவாரு, அன்னைக்கு பூசைக்கு அரைச்சு கொடுத்துடுவாரு. ஒரு நாள் என்ன பண்ணா, கடுமையான உத்தரவு போட்டு சந்தன கட்டியை அவர் கைக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிட்ட உடனே நம்மால பார்த்தாரு, அரைக்க வேண்டிய கடமை என் கடமை இல்லையா, அதுல இருந்து நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன். கட்டை கடிச்சது இது வரைக்கும் கட்டையை அரைச்சிட்டு இருந்தேன், இப்ப என் கை இருக்குது நான் அரைக்கிறேன்னு சொல்லி அரைச்சாரு. அப்போ அந்த முழங்கையை கொண்டு எலும்பும் தசையும் நரம்பும் தேய 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 அரைத்து கொண்டே இருந்தார். அரைத்து கொண்டே இருக்கின்ற போது பெருமான் சும்மா இருப்பானா? அடியாருக்கு ஒரு இடையூறு ஏற்படுத்திட்டு அரசன் போய் நிம்மதியா தூங்க முடியுமா? அன்றைக்கு இரவே என்ன காரணம்னே தெரியல, அவன் செத்து போயிட்டான். யாரு? அந்த அரசன் செத்து போயிட்டான். ஒரு காரணமும் தெரியல, இறந்து போயிட்டான். ஆனா அவனுக்கு வாரிசு கிடையாது. பட்டத்து யானை கையில மாலையை கொடுக்கறாங்க, அது யாருக்கு எடுத்து கொண்டு வந்து போடுது? மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியன் பாடினார் இல்லையா? அப்போ அடியாருக்கு தீங்கு செய்தால் அரசனுடைய பீடமாக இருந்தாலும் விழுந்து போகும். யார் சொல்றாரு? திருமூலர் சொல்லல, நந்தி ஆணைங்கிறார். நம் நந்தி ஆணையே என்று பேசுகிறார். வாசவன் பீடமும் மாமன்னர் பீடமும் நாசமது ஆயிடும் நம் நந்தி ஆணையே என்று பேசுகிறார். அப்போ இதுக்கு மேல ரொம்ப நீட்டிக்கிட்டு போக வேண்டாம். அதற்கு அடுத்ததாக, ஞானியை நிந்திப்பவனும் நலன் என்றே ஞானியை வந்திப்பவனுமே நல்வினையான கொடுவினை தீர்வார் அவன் பயம் போன பொழுதே புகும் சிவபோகமே என்று பேசுகிறார். அப்போ ஞானியை நிந்திப்பதே நலம் என்று கருதி நிந்திப்பவனும், ஞானிகளை நிந்திப்பதே நலம் என்று கருதி நிந்திப்பவனும் சில பேர் இருக்கிறாங்க. அதாவது ஒன்னும் செய்யலன்னா கூட வேணுன்னே போய் வம்புக்கு இழுப்பாங்க. வம்புக்கு இழுத்து ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு அவர் எப்படி இழிவுபடுத்தணுமோ அப்படி பண்ணுவார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள், அப்படி நிந்திக்க கூடியவர்களும். அடுத்தது வந்திப்பது என்ன? வழங்குவது. அப்போ வந்திப்பதே நலம் என்று சொல்லி அறிந்து வணங்கக்கூடியவனும் வந்திப்பவனும். இவர்கள் அடையக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல பண்ணாம்பத்தி அவன் நல்வினையின் நீங்கி தீவினையை எய்தக்கூடியவனாக இருப்பான். யாரு? நிந்திப்பவன். வந்திப்பவன் என்ன செய்வான்? தீவினை நீங்கி நல்வினை எய்தக்கூடியவனாக இருப்பான். அதை தான் சொல்லுகின்றார், நல்வினையான கொடுவினை தீர்வார் அவன் பயம் போன பொழுதே புகும் சிவபோகமே என்று பேசுகிறார். அப்போ தீவினையை எய்தக்கூடியவன் தீவினையின் நீங்கி நல்வினையை எய்தக்கூடியவனுமாக இருப்பார்கள். சிவஞானிகளுக்கு அடியவர் ஆன பிறகு யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சிவபெருமானுடைய திருவருள் கிடைக்கும். ஆதலின் நிந்திப்பவன் அவன் நிறைய புண்ணியத்தை செஞ்சு வச்சிருந்தான்னா கூட ஒரே ஒரு முறை அந்த அடியாரை நிந்திச்சதுனால அந்த புண்ணிய பலம் எல்லாம் போயிடுச்சு. எது வந்துடுச்சு? தீவினையுடைய பயன் வந்துடுச்சு. இவன் தீவினை தான் செஞ்சிருப்பான். ஏதோ அன்னைக்கு பூர்வ பிறவியினுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய நல்வினை காரணமாக அந்த அடியாருக்கு ஒரு நல்லதை சொல்லி வணங்கியிருப்பான். அதனுடைய காரணமாக இவன் தீவினையெல்லாம் நீங்கி நல்வினை வந்து சேர்ந்துருச்சு. இதுக்கு என்ன சார் காரணம் சொன்னா, இந்த அடியார்கள் வேறு சிவம் வேறு அல்ல. அடியார்களே சிவமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த நிலையை தானாகவே திருவருளால் கிடைக்கின்றது என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக